இந்த இளைப்பாறுதலை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? வழக்கமாக ஒரு 3 கேள்விகள். 4 போட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ 3 ஆகிட்டேன். 40 நிமிஷத்துக்கு மேலே போகக்கூடாது. அதனால 3 கேள்வி தான். என்ன 3 கேள்வி? இளைப்பாறுதல் என்றால் என்ன? அதை யார் நமக்கு கொடுக்க முடியும்? அதை பெற நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த 3 கேள்விகளுக்கும் நாம் விடையை இந்த பிரசங்கத்தின் மூலமாக கண்டுகொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ரெடியா? நான் ரெடி, நீங்கள் ரெடியா? சரி, கண்ணு மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுமா? ஆண்டவர் ஆசீர்வதித்து தரக்கூடிய கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேலை அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. எஸ் ஜீசஸ், என்னை அப்படியாய் பலிபீடத்தில் படைக்கிற ஆண்டவரே, இது வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் பலிபீடத்தில் படைக்கிற தகப்பனே, உடைய திருசித்தத்தால எங்களை ஆண்டு நடத்தும்படிக்காக ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, அடுத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஒரு ஆறுதலான வசனத்தை சொல்லிட்டு போயிருக்கீங்கப்பா. அந்த ஆறுதலான வசனத்தை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் கொடுக்கும்படி காய்ச்சிக்கிறேன். விதைக்கப்படுகிற வசனங்கள் 30, 60, 100 பலம் கொடுங்க. கர்த்தர் உதவி செய்யும்படி காய்ச்சிக்கிறேன். சாத்தான் வந்து பொறுக்கி போடாதபடிக்கு வெளியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படி காய்ச்சிக்கிறேன்ப்பா. ஹalleluya ஹalleluya. வந்திருக்கிற உதயம் கொழுந்து விட்டு எரிய கர்த்தருக்கு பாராட்டும்படி காய்ச்சிக்கிறேன். அந்தகார சக்திகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்தி விடுதலை மாத்திரம் பெற்றுக் கொள்கிறோம். கனம், துதி, மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் சாப்பிடுவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். முதலாவது கேள்வி, இளைப்பாறுதல் என்றால் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இளைப்பாறுதல்னா என்ன? ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் அது பேர் இளைப்பாறுதல் இல்லையா? ஸோ இந்த பூமியில ஓடிக்கிட்டே இருக்கிறோம், இளைப்பாறுதல் வேணும்ல நமக்கு. அந்த இளைப்பாறுதல் அப்படிங்கிறது இந்த பூமியின் ஓட்டத்தை முடிக்கிறது தான் இளைப்பாறுதல். விடாய் தீர்த்தல், களைப்பு நீங்கள் ஓய்ந்திருத்தல், இதுதான் உலக பிரகாரமான மீனிங். ஆனால் பைபிளின்படி இளைப்பாறுதல் அப்படிங்கிறது ஒரே ஒரு இளைப்பாறுதல் தான். நாம் இந்த பூமியிலே நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை முடிக்கிறது இளைப்பாறுதல். ஆமென். இந்த வசனங்களை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1 அந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசிக்க போகிறோம். இதுதான் என்னுடைய தியானம். தயவுசெய்து என்னுடைய அருமையான மனைவி சிஸ்டர் ஜோதி வாசிக்க முடியும். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமலோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். நிறைய பேர் அடிச்சிட்டாரு. எகிப்திலிருந்து புறப்பட்டவங்க 2 பேர் தான் போய் சேர்ந்தாங்க இல்லையா? யாரெல்லாம்? யோசுவா, காலேப். 2 தவிர யாருமே போய் சேர்ந்து மோசேக்கு போய் சேர்ந்து. இப்போ அவங்க நம்பல, அவங்க விசுவாசிக்கல. நமக்கு அப்படி நம்ம விசுவாசிக்கணும். நமக்கு பரமகானம் எங்க இருக்கு? பரலோகம். ஆண்டவர் எனக்காக பரலோகத்தை அழைக்கப்பட்டிருக்கிறார். நான் அதுக்கு போவேன் விசுவாசிக்கிறேன். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லியிருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடினாலும் கீழ்ப்படிய மாட்டோம். கீழ்ப்படியாமையா இருந்தா அதுக்குள்ள பிரவேசிக்க இளைப்பாறுதலுக்கு போக முடியாது.
சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறபடி இன்று என்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. நம்ம உயிரோடு நம்மளை பார்த்து பேசுறது. இளைப்பாறுதல் எப்போ வரும்? இந்த பூமியில இளைப்பாறுதல். இந்த பூமியில நம்ம இளைப்பாறுதலை தேடணும் அப்படின்னு சொன்னா ஏமாந்து போகும். ஒரு மனசுக்குள்ள ஒரு தொய்வுதான். ஐயோ, எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கலையே, சமாதானம் இல்லையே, இந்த பூமியில கிடைக்காது. அதான் சொல்றாரு பவுல் அழகா. அப்புறம் தான் கிடைக்கும். ஆமென். ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாயினும் கீழ்ப்படியாமையினாலே எழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறார்கள். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு அவர் இருந்த 33 வருஷம் ரொம்ப ஒன்றும் கம்ஃபர்டபுளாக இருக்கல. ஊழிச்சு எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் நெருக்கங்கள் இருக்கிறார்கள். ஆனால் கல்வாரி சிலுவையில் அவர் தன்னை ஒப்பு கொடுத்து மரித்ததன் மூலமாக மேலும் உயிர்த்தெழுந்ததன் மூலமாக இந்த இளைப்பாறுதலை நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். ஆமென். இளைப்பாறுதல் என்றால் என்ன? முதல் கேள்விக்கு விடை தாம் கிரியைகளை பூமியில் முடித்து ஓய்ந்திருத்தல். நம்முடைய கிரியைகள் இந்த பூமியில முடிஞ்சிடும். பலத்தின் விகுதியால் ஆயுசு 70 தான். பலத்தின் விகுதியால் 80. அதுக்கு மேலே சஞ்சலம் தான். ஓகே, இப்படி போகிற 90, 100, 110 ஓடி இருக்கலாம். யாரும் இங்கேயே இருக்க முடியும்? இந்த பூமியிலேயே ஒருத்தரால் இருக்க முடியாது. ஓகே, அது முடிக்கும் போது நம்ம எங்கே போயிடுவோம்? இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்போம். பார்க்கலாம். மரணத்தை வென்றவர் நம்முடைய தெய்வம். ரைட். அப்போ இந்த மரணத்தின் நாளிகை நமக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் நம்ம பயப்படவே மாட்டோம். எனக்கு தெரியும் நாளைக்கு நான் மரணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்ய வேண்டிய எல்லா வேண்டாத காரியங்களையும் நம்ம செய்வோம். ஆனால் மரணத்தின் நாளிகை சொல்லப்பட்டிருக்கா? இல்லை. மரணத்தின் நாளிகை யாருக்குமே தெரியாது. எப்போ மரணம் வரணும்னு தெரியாது. அதான் சொல்லுங்க, நீ இவ்வளவு பொருளை சேர்க்கிறியே, இந்த ராத்திரியிலே சடுதியிலே உன்னுடைய ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேர்த்த பொருளெல்லாம் எங்கே போகணும்னு இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அதனால இங்கே சேர்க்காதீங்க பொருட்களை. எங்கே சேருங்க? பரலோகத்தில் சேருங்க. இங்கே பூச்சி அரிச்சு போட்டுரும். ஆனால் பரலோகத்தில் என்ன செய்யாது? பூச்சி அரிச்சு போடாது. நம்மளால் முடிந்த தான தர்மங்களை, நம்மளால் முடிந்த நன்மைகளை செய்யத்தக்கவர்களுக்கு நாம் செய்யும்போது பரலோகத்தில் பொக்கிஷத்தை நம்ம சேர்த்து வைக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக அதை யார் நமக்கு கொடுக்க முடியும்? அப்போ இந்த இளைப்பாறுதலை ஒருத்தர் சம்பாதிச்சிருக்காரு இல்லையா நமக்காக. அப்போ அது யார்? சுற்றி நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு தான் வரணும். அதான் சுவிசேஷம் இல்லையா? சுவிசேஷம் என்ன? இயேசுவை அறிக்கை பண்ணுறது சுவிசேஷம். அப்போ யார் அதை நமக்கு தர முடியும்? கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவே. கர்த்தரும் இரட்சகருமாகிய
இயேசுவே அதை தர முடியும். அந்த ஒரே காரணத்தினால தான் அவர் என்ன செய்யறாரு, நம்மளை பார்த்து அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. அப்படி அந்த குணாதிசயங்கள் அவருக்கு எப்படி வந்தது? கல்வாரி சிலுவையிலே தன்னை பலியாக, எதற்காக? நம்முடைய பாவங்களுக்காக பலியாக ஒப்பு கொடுத்ததன் காரணமாக இந்த குணாதிசயங்கள். அதனாலதான் அவரால் என்ன செய்ய முடியுது? அழைக்க முடியுது. வேற எந்த தெய்வத்தாலையும் அழைக்க முடியாது. வேற எந்த தெய்வத்தையும் நம்ம தான் போய் பார்க்கணும், நம்ம தான் தூக்கி செல்லணும். ஆனால் இந்த தெய்வம் அப்படி கிடையாது. அவர் நம்மளை பார்த்து அழைக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். இதை நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். யார் இந்த இயேசு? உலகத்தில் உள்ள ரிக் வேதம், யெசூர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம் ஆகிய 4 வேதங்களில் சாம வேதம் பிரஜாபதி ஆகிய கடவுளை குறித்து வெளிப்படுத்துகிறது. சாம வேதத்தின் 1ஆம் அதிகாரம் 7வது ஸ்லோகத்தில் பிரஜாபதி தன்னை ஜோதி ஒளி, பிரணவம் ஒலி மற்றும் எக்ஜம் பலி என்று வெளிப்படுத்துகிறார். இந்த 3 இருக்கிறவர் தான் கடவுள். ஒளியா இருக்கணும், ஒலியா இருக்கணும், வார்த்தைகள் இருக்கணும், பலியா இருக்கணும். நீங்க உலகத்தில் உள்ள கடவுள்களை கிரீக்கில இருந்து எடுத்து இந்தியா வரைக்கும் போங்க, ஒவ்வொரு கடவுளா எடுத்து பாருங்க. இந்த 3 குணாதிசயங்கள் உடைய கடவுள் ஒரே ஒரு கடவுள் தான். யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. இந்த பலி யாருக்கிட்டே கிடையாது. நமக்காக பலி ஆனவர் யாரும் கிடையாது. ஜோதி வழிபாடெல்லாம் இருக்குது, நம்ம ஊரில் இருக்குது, ஜோதி வழிபாடு இருக்குது. ஆனால் அந்த ஜோதி வள்ளலார் என்ன ஆகலை? பலியாகவில்லை, காணாமல் போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அவர் காணாமல் போனது எதுக்காக? அது நமக்கு தெரியாது. அவர் பலியானாரா? என்னுடைய பாவத்துக்காக இல்லை. இந்த 3 நிலைகளையும் வெளிப்படுத்திய ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்துவே. இயேசு உலகத்தின் ஒளியாக வந்தார். யோவான் 1:9 ஜோதி. இயேசு உலகத்தின் ஒளியாக வந்தார். இயேசு வார்த்தையாகிய ஒலி ஆனார். யோவான் 1 மற்றும் 14 வாசிக்கிறோம். பிரணவம். இயேசு பலியும் ஆனார். 1 யோவான் 2:2 வாசிக்கிறோம். இயேசு பலியும் ஆனார். அதனால அவருக்கு என்ன இருக்குது? அந்த பவர் கிடைச்சிருச்சு. நமக்கு நித்திய ராஜ்யத்தை கொடுப்பதற்கு உண்டான பவர் அவருக்கு கிடைச்சிருச்சு. அதனால அவர் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள். அந்த அழைக்கிறதுக்கு இதான் தகுதி. நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். யார் இளைப்பாறுதலை கொடுக்க முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இளைப்பாறுதலை கொடுக்க முடியும். வேற எந்த தெய்வமும் இந்த உலகத்தில் இளைப்பாறுதலை நமக்கு தர முடியாது. அதனாலதான் அவருடைய உள்ளத்தை மாத்திரம் அவர் கேட்கிறார். பாருங்க, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தார். எல்லாமே அவர் அந்த பலியான ஒரே காரணத்தினால நம்மளை தேடி வர்றார். மற்ற தெய்வங்களெல்லாம் நம்ம தான் தேடி போவோம். ஆனால் இவர் அப்படி கிடையாது, நம்மளை தேடி வந்தார். ஒரு சில கவிகளை மாத்திரம் நம்ம பாடுவோம். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், குற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் திருக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் வல்லமை என் இயேசப்பாவுக்கு உண்டு. ஆமென். கல்வாரி சிலுவையிலே அதை அவர் பெற்றுக்கொண்டார். தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்ததினால்
கல்வாரி சிலுவையிலே அவர் தன்னையே ஒப்பு கொடுத்ததால, நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டதுனால என்னதுக்கு அவருக்கு நம்மளுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய வல்லமை கிடைத்தது. பாருங்க, ரட்சிக்கப்பட்டு விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும்னு பார்த்தோம் இல்லையா? அந்த வசனம் வாசிச்சோம். அப்போ ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகளாக மாறணும்னா எங்கிருந்து ஆரம்பிக்கணும் பாருங்க. எல்லா மனுஷரும் 1 தீமோத்தேயு 2 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ரோமர் 10. எவரும் ரட்சிக்கப்படுவான், அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. அதுதான் நம்ம மிஷனரி ஊழியத்தை நம்ம சபை செய்யுது. மிஷனரி ஊழியத்தை ஒவ்வொரு வருஷமும் நம்ம தாங்குறோம், நம்ம பிழைச்சி கொடுக்குறோம். நான் வாரந்தோறும் மாதந்தோறும் நான் இவ்வளவு அமௌண்ட்டு மிஷனரிக்காக நான் கொடுப்பேன் அப்படின்னு. ஸோ அந்த அனுப்பப்படுதல் ஆரம்பிக்குது. அவங்க போய் என்ன செய்கிறாங்க? பிரசங்கிக்கிறாங்க, நற்செய்தியை பிரசங்கிக்கிறாங்க. நற்செய்தினா என்ன? இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்திருக்கிறார், அவர் பரலோகத்துக்கு போயிருக்கிறார், திருப்பி வருவார், நமக்கு என்ன தருவார்? இளைப்பாறுதலை தருவார். இதுதான் நற்செய்தி. அந்த நற்செய்திக்கு அப்புறம் கேள்விப்படுதல். அப்போ பிரசங்கித்தாதான் அவங்க கேள்விப்படுவாங்க. ஏன்னா செவியில் கேள்விப்படுவாங்க. கேள்விப்பட்ட உடனே அவங்களுக்கு விசுவாசம் வரும். விசுவாசம் வந்ததுக்கப்புறம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுதல். இப்போ விசுவாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம சர்ச்சைக்கு வர ஆரம்பிச்சோம். ஏன்னா நமக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. ஓகே, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஞாயிற்றுக்கிழமை தோறும் நம்ம சர்ச்சைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ரட்சிக்கப்படுதல். ஓகே, கடைசியாக ரட்சிப்பு. கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் தொழுது கொள்ளும்போது உங்களுக்கு ரட்சிப்பு வரும். ஸோ இந்த விசுவாசத்துக்குள்ள நீங்கள் கடந்து வரும்போது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எப்போ நம்ம இந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியும்? ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதாவது இந்த ஓட்டத்தை முடிக்கும் போது பெற்றுக்கொள்ள முடியும். பூமியில் இந்த ஓட்டத்தை முடிக்கும் போது, இந்த பூமியில் இந்த ஓட்டத்தை 3 விதமாக முடிக்கலாம். 3 விதமாக இந்த ஓட்டத்தை முடிக்கலாம். பாருங்க, 1 கிறிஸ்துவுக்குள் மரித்தல். அதாவது நம்ம சாகும்போது விசுவாசியாக சாகும். இயற்கையான மரணம். நான் சொன்ன மாதிரி 80 வயசு 90 வயசு 100 வயசு அவ்வளோ. அப்போது விசுவாசியாக நம்ம மரணித்தால் அதுக்கு அர்த்தம் கிறிஸ்துவுக்குள் மரித்தல். அடுத்தது வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாது. அதாவது நம்ம உயிரோடு இருக்கிறோம், இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அப்படியே நம்ம எடுத்துக்கொள்ளப்படும். மறுரூபமாக்கப்பட்டு நம்ம எடுத்துக்கொள்ளப்படும். இது 2வது முறையில் நம்ம ஓட்டத்தை முடிக்கிறது. 3வது இரத்த சாட்சியாக மரித்தல். இரத்த சாட்சியாக நம்ம மரிக்கும் போது அது சாதாரண மரணம் கிடையாது. அது நம்ம ஓட்டத்தை நம்ம மூப்பின் அடிப்படையில் முடிக்கல. இயேசுவை நான் மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சாட்சியாக என்ன நீங்கள் கொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு நிறைய இரத்த சாட்சிகள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இது ஸ்தேவான் இல்லையா? ஸ்தேவானை கல்லறிந்து கொன்றார்கள். நான் போன தடவை சொல்லும்போது வேதமாணிக்கிறது யாருன்னா சகாயம் பிள்ளை. நான் சொல்லல, எங்கள் ஊரில் ஒருத்தர் இரத்த சாட்சியாக மரிச்சாருன்னு. ஆமாம், நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம். அந்த அவருடைய பாடுகள் எல்லாத்தையும் அங்கே வச்சுருக்காங்க. அது ஒரு ஆர்சி சர்ச்சு தான், பட் இருந்தாலும் நல்ல நேர்த்தியாக வச்சுருக்காங்க. தேவ சகாயம் பிள்ளை. ஓகே, அது மாதிரி நிறைய பேர் இரத்த சாட்சியாக மரிக்கிறாங்க. அப்படி இரத்த சாட்சியாக மரிக்கும் போது உங்களுடைய ஓட்டத்தை நாம் முடிக்கிறோம். ஆமென். இது ஒரு விதமான ஹிஸ்டரி. அதாவது இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலிருந்து ஆரம்பிக்குது. அவர் 33.5 காலம் சுவிசேஷத்தை பிரசங்கித்து நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அதுக்கப்புறம் இந்த ப்ரெசன்ட் ஏஜ் இப்போ அதான் போயிட்டு இருக்குது. ஒரு 2000 வருடங்களாக 2024 ஆயிடுச்சு, 2025 ஆயிடுச்சு, 2025 வருடங்களாக நம்ம போய்கிட்டே இருக்கோம். ப்ரெசன்ட் ஏஜ்
இனி என்ன வரும்னா இந்த ராப்சர் வரப்போகுது. ராப்சர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ரகசிய வருகை. நாம் விசுவாசிக்கிறோம். நம்ம ஏஜ் சர்ச்சுடைய கான்செப்டின் படி ரகசிய வருகையை விசுவாசிக்கிறோம். சிலர் விசுவாசிக்கிறது இல்லை, ரகசிய வருகைன்னு ஒன்று கிடையாது, இரண்டாம் வருகை தான் அப்படின்னு. அந்த ரகசிய வருகை வரும்போது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்காங்களோ அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்போ மிச்சம் இருக்கிறவங்களுக்கு உபத்திரவத்தின் காலம் ஆரம்பிக்கும். முதல்ல 3 வருஷம் சாதாரண உபத்திரவம், அடுத்த 3 வருஷம் மகா உபத்திரவம், அப்போ ட்ரிபுலேஷன் அடுத்த 7 வருஷத்துக்கு. அந்த 7 வருஷத்தினுடைய முடிவில் செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ். இப்போ அவர் ரகசியமாக வர மாட்டார், டைரக்டாக வருவார். அப்போ எல்லாரும் பார்க்கலாம். முதல்ல அவர் ரகசியமாக வரும்போது எல்லாரும் பார்க்க முடியாது, ஆயத்தமாக இருக்கிறவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். மீது யாரும் அவர் கண்ணிலே பட மாட்டார். ஏன்னா வானத்தில் தான் அந்த ரகசிய வருகை நடக்குது, அவர் கீழே வரமாட்டார், நம்ம தான் மேலே எழும்பி போவோம். ஆனால் இது அப்படி இல்லை. 7 வருஷம் உபத்திரம் வந்ததுக்கப்புறம் செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ், இது எல்லாரும் பார்ப்போம். ஏன்னா அவர் அரசாட்சி பண்ண வருகிறார். அப்புறம் 1000 வருட அரசாட்சி வந்ததுக்கப்புறம் கிங்டம். அந்த 1000 வருட அரசாட்சியில் இயேசு தான் ராஜா. அந்த அரசாட்சியில் நீங்கள்லாம் என்ன இருப்பீங்க? மந்திரிகளாக இருப்பீங்க. ஆமென். அவர் அப்படி தான் வருவார். வரும்போதே உங்களை கூட்டு போனவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வருவார். நீங்கள் மந்திரிகளாக இருப்பீங்க. நீங்கள் அரசவையில் பெரிய உத்தியோகத்தில் இருப்பீங்க. ஏன்னா நம்ம இயேசு அப்பாவுடைய பிள்ளைகள். ஏன்னா அவருக்காக பல பாடுகளை பெற்றவர்கள். அப்போ அந்த இடத்துல இந்த 1000 வருட அரசாட்சியில் நமக்கு அருமையான ஒரு பொசிஷன் கொடுக்கப்படும். இது 100 வருஷம் தான் வாழ்ந்தோம். பாருங்க, 1000 வருஷம் ஆள போகிறோம், பூமியை ஆள போகிறோம். விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு ஒருவேளை நம்மளால் ஆள முடியாமல் இருக்கலாம், நாம் ஆளப்படுகிறோம். நமக்கு மேலே ஒரு தண்ணி நம்மளை ஆண்டுகிட்டு தான் இருக்கும். இந்த 1000 வருஷத்துல 100 வருஷம் தான். 1000 வருஷத்துல நாம் மற்றவர்களை ஆளப்போம். ஏன்? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் கிரைஸ்ட் ஹேண்ட்ஸ் ஓவர் த கிங்டம் டு த ஃபாதர். அப்போ ஒரு அருமகதான் யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்தில் பிசாசானவன் சந்திரியால் கட்டப்பட்டு நித்திய அக்கினிக்குள்ளே தள்ளப்படுவான். அப்படி பிசாசானவன் நித்திய அக்கினிக்குள்ளே தள்ளியாச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? பிசாசனுடைய உபத்திரம் எதுவுமே இருக்காது. அதுக்கு கடைசி நியாயத்தீர்ப்பு. அதுக்கப்புறம் இட்டர்னல் ஸ்டேட், அது நித்தியம். அதை நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியாது, நித்தியம். அதுக்கப்புறம் நித்தியமாக தேவன், பிதாவாகிய தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக நாம் கடந்து போவோம். இதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. இது எப்படி நடக்கும் நடக்காது அப்படிலாம் நம்ம யோசிக்க கூடாது. அப்படிலாம் நம்ம யோசிச்சுட்டு விசுவாசியாக இருக்க முடியாது. இதை போய் நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன நீ வேற, இதுதான் சொல்லணும், இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்குது, அதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம். பட்டு நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. இந்த 100 வருஷத்துல எனக்கு சொர்க்கம் கிடையாது, இந்த 100 வருஷத்துல நான் பாடல்களை அனுபவிப்பேன். ஆனால் 1000 வருட அரசாட்சியிலே இயேசுப்பாவோடு கூட நான் அரசாங்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு 24:14 இப்படியே சொல்லுது, நீங்கள் நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார், அதனால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். நினையாத நாளிகையில் வருவார். ஏன்னா மரணங்கிறது சொல்லப்படவே இல்லை, யாருக்கும் சொல்லப்படவே இல்லை, எப்போ நடக்கும்னு தெரியாது. அது மாதிரி அவர்களுடைய வருகையும் இதெல்லாம் எப்போ சம்பவிக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அவர் சொல்லுவார், இயேசுப்பா சொல்லுவார், நான் போயிட்டு திருப்பி வருவேன், இது எப்போ சம்பவிக்கும் அப்படின்னு கேட்பாங்க. பிதாவை தவிர, பிதாவை தவிர எனக்கு கூட தெரியாது. பிதா எப்போ என்ன அனுப்புகிறாரோ அப்போ நான் வருவேன். ஆமென். யோவான் 14:2-3, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை இடத்தில் சேர்த்து கொள்வேன். எவ்வளோ அருமையான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. நான் போகிறேன், முதல்ல உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை உருவாக்குறேன், மறுபடியும் வருவேன். ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் வருவேன். உலகத்துக்கு இது பைத்தியமாக இருக்கும். நமக்கு
இதுதான் அச்சாணி. என் ஏசப்பா மறுபடியும் வருவார். இந்த பைபிள் நம்ம கையில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த பைபிள் நம்ம கையில் வந்திருக்குன்னு சொன்னால், இதுக்காக அநேகர் பாடுபட்டிருக்காங்க. இதில் முதலாவது பாடுபட்டவர் யார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சீகன் பால்க் அப்படிங்கிற இவர் 1715 ஆண்டு இந்த பைபிள் புதிய ஏற்பாடு மாத்திரம் முதலில் அச்சடிக்கப்பட்டது. நமக்கு தமிழில் ஒரு என்ன பெருமை அப்படின்னு சொன்னால், இந்திய மொழிகளிலேயே தமிழ் மொழியில் தான் முதலாவது பைபிள் அச்சடிக்கப்பட்டது. ஆமென் சொல்லுவோமா? ஆமென், அல்லேலூயா. அதுக்காக நம்ம பெருமைப்படணும். நம்ம மொழியில் தான், அதுவும் நம்மால் பண்ணல, ஜெர்மனியிலிருந்து வந்த அந்த சீகன் பால்க் என்கிற மிஷினரி தமிழை கற்றுக்கொண்டு, இந்த காலத்தில் என்ன கிடையாது, பேப்பர்லாம் கிடையாது. அப்போ தமிழை எப்படி கற்றுக்கொண்டார் அவர்? கடற்கரையில் உட்காந்து, தரங்கம்பாடிங்கிற கடற்கரையில் உட்காந்து கடற்கரை மணலில் எழுதி படித்தார். அப்படி தமிழை கற்றுக்கொண்டு மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். எபிரேய மொழியிலிருந்து பைபிளை புதிய ஏற்பாட்டை தமிழுக்கு மொழிபெயர்த்தார். மொழிபெயர்த்து அப்போ வந்து பனமொழிலாம் எழுதுவாங்க இல்லையா, பனமொழியில் எழுதிச்சார். அவங்க யோசிச்சார், எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி பண்ணணும், பிரிண்ட் பண்ணப்பட வேண்டும். அப்போ பிரிண்டிங் மிஷின் ஒன்று வேணும். அப்போ ஜெர்மனிக்கு எழுதுகிறார், எனக்கு ஒரு பிரிண்டிங் மிஷின் கொடுங்க, அனுப்புங்க அப்படின்னு. அப்போ வந்து இரும்பு இதெல்லாம் பிரிண்டிங் மிஷின் இருக்காது, கட்டையில் தான் இருக்கும், மரக்கட்டையில் தான் பிரிண்டிங் மிஷின்லாம் இருக்கும். அப்போது ஜெர்மனியிலிருந்து பிரிண்டிங் மிஷின் அனுப்பப்பட்டது. சரித்திரம் சொல்லுது, முதல்ல அனுப்பப்படும் போது அந்த கப்பலே மூழ்கி போயிடுச்சு சொல்லுது. அவ்வளோ உபத்திரம். ரெண்டாவது தான் வந்து கிடச்சது பிரிண்டிங் மிஷின். பிரிண்டிங் மிஷின் வந்ததுக்கப்புறம் பேப்பர் வேணும். இவரே பேப்பர் மிஷினை உருவாக்குனார், பேப்பர் ஃபேக்டரியை உருவாக்குனார் தரங்கம்பாடியில். அப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்வி கொடுக்கணும். அப்போ தான் அந்த பைபிள் வாசிக்க முடியும் அவங்களுக்கு. அந்த காலத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், படிக்க முடியும். மற்றவங்க யாரும் படிக்க முடியாது, தொழில் தான் பண்ணணும். அப்போ அவர் அதை மாற்றி எப்படியாவது பிள்ளைகள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்தில் ஆரம்பித்தார். அந்த பள்ளிக்கூடத்தில் நிறைய பேர் சேரலை. இப்போ யோசிச்சார், ஏன் சேரலை அப்படின்னு. சாப்பாடு இல்லை, சாப்பாடு கொடுத்தார். இன்னைக்கு நிறைய பேர் பிதிக்கிறாங்க, கருணாநிதி தான் மதிய உணவு கொடுத்தாரு, காமராஜர் தான் மதிய உணவு திட்டத்தை உருவாக்குனாரு, நம்ம எம்ஜிஆர் தான் மதிய உணவு திட்டத்தை உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லி பிதிக்கிறாங்க. இல்லவே இல்லை. அந்த கல்வியோடு கூட சாப்பாட்டையும் கொடுத்த பெருமை சீகன் பால்க் தான். அதோடைய கிருபையினால கட்டின முறை இந்தியா போகுது. நாங்கள் போயிருந்தோங்க. அந்த அவருடைய வீடு, அவர் வச்சிருந்த ஸ்கூலு, இதெல்லாம் அப்படியே பராமரிக்கப்பட்டு வருகிறது. உண்மையிலேயே கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொன்னோம். அப்படி ஜெர்மனி தேசத்திலிருந்து வந்து எங்களுக்காக தமிழர்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுத்து இந்த பைபிளை அச்சடித்து கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கும் சமயம் வாய்க்குமானால் நிறைய பேர் இந்தியாவுக்கு போயிட்டு வரீங்க, தயவு செய்து தரங்கம்பாடிக்கு போங்க. நாங்களும் பாருங்கள், இவ்வளவு நாள் எனக்கு 57 வருஷம் ஆச்சு, தரங்கம்பாடியை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. நான் இந்தியாவில் இருக்கும்போது போனதில்லை. இப்போ தான் ஒரு தாட் வந்தது. அப்படி நமக்காக பாடுபட்ட அந்த 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 மிஷினரிகளை நாம் கனம் பண்ணணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆமென். அந்த அவருடைய சரித்திரம், அந்த சீகன் பால்க்குடைய சரித்திரம், அந்த புக்கு வந்து வாங்கிட்டு வந்தோம் நாங்கள். ஓகே, சீகன் பால்க் லெகசி அப்படின்னு நான் கவிதாட்ட கொடுத்துட்டு போகிறேன். இதை வந்து நீங்கள் படிங்க. படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், கண்ணிலிருந்து கண்ணீராக வரும். எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேதாகமத்தை அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படி. ஓகே, அதே மாதிரி தமிழில் இருக்குது, ஆங்கிலத்தில் இருக்குது. அவர்களின் வாழ்க்கை சரித்திரம் தமிழில் இருக்குது, ஆங்கிலத்தில் இருக்குது. வாங்கி படியுங்க, படிச்சுட்டு திருப்பி கொண்டு கொடுத்துருங்க. அது மாதிரி இது பார்த்தீங்கன்னா கல்லறை எண் 14 அப்படிங்கிற புஸ்தகம், அங்கே தான் வாங்கினது எல்லாமே. கல்லறை எண் 14. அங்கே ஒரு ஊழியக்காரர் CS John 18:13 போட்டு and 4 children, 4 பிள்ளைகளையும் ஒரே இடத்துல மரணத்துக்காக ஒப்பு கொடுத்தவர். ஓகே, அவர் செஞ்ச ஊழியர்கள் தரங்கம்பாடியில், எல்லாமே தரங்கம்பாடியில் தான் ஊழியம் ஆரம்பிச்சது. அங்கே தான் வந்து இறங்குறாங்க. அது ஒரு ஹார்பர். ஓகே, அதில் உள்ள எப்படி கஷ்டத்தோடு அந்த ஊழியத்தை செஞ்சாங்க அப்படின்னு நம்ம இதை வாசிக்கும் போது நமக்கு வந்து என்ன வரும்னா, அப்பா நானும் ஏதாவது அந்த காய்ச்சல்
நம்மளால் என்ன செஞ்சிட முடியும்னு சொல்லுங்களேன். இதெல்லாம் மொழிபெயர்த்தாச்சு. இனி நம்ம இதில் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன செஞ்சிட முடியும் சொல்லுங்க? என்ன செஞ்சிட முடியும்? இந்த நற்செய்தியை 4 பேருக்கு சொல்ல முடியும் இல்லையா? இவ்வளோ கஷ்டப்பட்டு மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த நற்செய்தி என்னை எத்தனையோ பேருக்கு கிடைக்கல. நம்ம வீட்டிலே பாருங்க, வலது பக்கம் இடது பக்கம் பாருங்க, அவங்க இன்னும் கல்லையும் மண்ணையும் விக்கிரகத்தையும் வழிபட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்காது? இந்த இளைப்பாறுதல் கிடையாது. இந்த இளைப்பாறுதல் நமக்கு உண்டு. அப்போ இந்த இளைப்பாறுதல் அவங்களுக்கு விஷயம் கிடைக்கும். அதுக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை. அதுதான் பவுல் சொல்றார். அது என் மேல் விழுந்த கடமை. எப்படியாவது சுவிசேஷத்தை நான் அறிவிக்கணும். நான் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாக்கியத்தை. ஓகே, இதான் ஃப்ரண்ட் பேஜ் தான். இதான் முதல் பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ண ஃப்ரண்ட் பேஜ். இயேசு கிறிஸ்து. அதில் புள்ளி இருக்காது. பாருங்க பாருங்க, புள்ளி இருக்காது. அன்னைக்குள்ள தமிழ் ஏன் புள்ளி இருக்காதுன்னா, பண ஓலையில் எழுதும்போது புள்ளி வச்சுக்கின நேரம் ஓட்ட கொடுக்குறோம். இதுதான் புள்ளி வச்சுக்கணும். அவள் புள்ளி அவங்க இருக்கிற மாதிரி நினச்சி தான் வாசிக்கணும். பண ஓலையில் எழுதும்போது அது கிழிஞ்சிருக்கும். பண ஓலை புள்ளி வச்சா. அதனால அதை அப்படியே பயன்படுத்திருக்காரு. புள்ளி இருக்காது. ஒரு இடத்துல கூட புள்ளி இருக்காது. ஓகே, இந்த பைபிள் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ண பைபிள். ஓகே, அது இங்கே தான் இருந்தது. The original translation of the New Testament into Tamil was done in 1715 by Danish Christian ministry Sigan Paul at Tarangambadi. It was housed at the Saraswati Mahal Museum in Tanjavur. However, 2005 the Bible went missing from the museum. மியூசியத்தில் பைபிள் காணாமல் போயிடுச்சு. எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, they found it on the website of King's College, recorded as King George III's personal collection. இந்த வெள்ளக்காரங்க எப்படியெல்லாம் நம்மளை கொள்ளடிச்சிருக்காங்க பாருங்க. இந்த பைபிள் கூட கொண்டு போயிட்டார். எப்படி அங்கே மியூசியத்தில் வச்சுருக்காங்க. எப்படி வச்சுருக்காங்க? கிங் ஜார்ஜ் IIIயோட பர்சனல் கலெக்ஷன் இது. அவருக்கு இப்படி யார் கொடுத்தாங்க? இருந்தாலும் என்னங்க தான் இருக்கு. இருந்தாலும் இந்த பைபிள் என்னுடைய கைகளுக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர் இந்த சீகன் பார்க். ஓகே, அந்த சீகன் பார்க் இன்று பரலோகத்தில் இருக்கார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளும் இளைப்பாறுதல் கிடைக்கும்போது இந்த மாதிரியான பரிசுத்தவான்களை பார்ப்போம். ஓகே, அடுத்தால அதை பெற நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவே மெய்யான தெய்வம் என்று விசுவாசிக்க வேண்டும். அவ்வளவுதான். எந்த விசுவாசம் இருந்துச்சுன்னு சொன்னாச்சுன்னா, விசுவாசிகளாகிய நாமே அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். விசுவாசம் தான் முக்கியம். அதை பெற நான் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அப்போ விசுவாச பிரமாணம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதான விசுவாசின்னா என்ன? விசுவாச பிரமாணம். அப்போ அந்த விசுவாச பிரமாணத்தை நாம் மனதிற்குள் அப்படியே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதான் அது பேர் தான் விசுவாசம். விசுவாசம் என்ன? இந்த விசுவாச பிரமாணத்தை நான் அறிக்கையிடுவேன். ஓகே, அங்கே நடந்தது இவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து வந்தார், பாடுபட்டார், என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையுண்டு மரித்தார், 3ஆம் நாள் எழுந்திருந்தார், பரலோகத்தில் இருக்கிறார், திரும்பி வருவார், என்னை கூட்டிட்டு போவார். இதுதான் விசுவாச அறிக்கை. ஓகே, கரெக்ட். 3 கேள்விக்கு நமக்கு விடை கிடைச்சிருச்சு. முதல் கேள்வி என்ன? இளைப்பாறுதல் என்றால் என்ன? தம் கிரியைகளை பூமியில் முடித்து ஓய்ந்திருத்தல் தான் இளைப்பாறுதல். அதை யார் நமக்கு கொடுக்க முடியும்? கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நமக்கு கொடுக்க முடியும். அதை பெற நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவே மெய்யான தெய்வம் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆமென். எல்லாரும் எழுதி ஹல்லேலூயா. சேர்ந்து வாசிக்கணும். அது நான் சொல்ல நீங்க சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசுவே சொல்லுங்க. நான்
பாவம் நிறைந்தவன் என்று அறிக்கையிடுகிறேன். எனக்கு பயங்களும் சந்தேகங்களும் இருக்கின்றன என்று நான் அறிக்கையிடுகிறேன். ஆனால் இப்போது நான் உம்மிடம் வருகிறேன். உம் விலையேற பெற்ற இரத்தத்தால் என் பாவங்களில் இருந்து என்னை சுத்திகரிக்கும்படி நான் உம்மிடம் கேட்கிறேன். என்னை எந்த வகையிலும் புறமே தள்ளுவதில்லை என்ற உம் வாக்குத்தத்தத்தை நான் நம்புகிறேன். ஆகவே நான் இருக்கும் வண்ணமாகவே உம்மிடம் வருகிறேன். நீர் என்னை ஏற்றுக்கொள்வீர் என்று உமது வார்த்தையிலிருந்து நான் அறிந்திருக்கிறேன். நீர் எனக்குள் வரும்படி உம்மை கேட்கிறேன். கர்த்தராய் இயேசுவே, நீர் என் இளைப்பாறுதலாக இருக்கும்படி நான் உம்மிடம் வருகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே நம்மளை மூடி ஜெபம் பண்ணுவோம். நம்ம அறிக்கையிட்டிருக்கோம். ஆண்டவர் நம்முடைய அறிக்கையை கேட்டார். ஹல்லேலூயா. இந்த இளைப்பாறுதலை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதி உள்ளவனாக இருக்கிறேன். இவ்வளோத்தையும் நீங்கள் சொன்ன உடனே தகுதி உங்களுக்கு வந்துருச்சு. இது யாரெல்லாம் என்னோட சொன்னீங்களோ இதுதான் பாவ அறிக்கை செய்து நாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இயேசுவே, இதனுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறேன். இப்பொழுது நான் விசுவாசியாக மாறியிருக்கிறேன். எனவே எனக்கு என்ன உண்டு? இளைப்பாறுதல் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. நன்றி நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் உடைய கரங்களை கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, இயேசுவே, எங்களுக்கு இந்த இளைப்பாறுதலை வருத்தப்பட்டு பாவம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று தியானிக்க கற்ற உதவி செய்தீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த இளைப்பாறுதலை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. அந்த இளைப்பாறுதலை எங்களுக்கு கொடுப்பதற்காக நீங்க கல்வாரி சிலுவையில கர்த்தாவே பாடுபட்டீங்கப்பா. நீங்க கல்வாரி சிலுவையில எங்களுக்காக மரிச்சீங்க ஆண்டவரே. உடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. நீங்க முதலாவது உயிர்த்தெழுந்து நீங்க போனீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அது மாதிரி நாங்களும் மரித்தாலும் உயிர்த்தெழுவோம் என்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு நீங்க தந்திருக்கீங்க. அதற்காக நன்றி நன்றி நன்றி. இளைப்பாறுதலை எங்களுக்கு கட்டளையிட்டபடியால் நன்றி. நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த இளைப்பாறுதலை எங்களுடைய சுற்றத்தார், எங்களுடைய உறவினர்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளும் தகப்பனே. அதற்கு எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தும்படிக்காக ஒப்புக் கொடுக்கிற தகப்பனே. ஹல்லேலூயா. நாங்கள் பெற்றுக்கொண்ட இளைப்பாறுதலை எல்லாரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவ பலியா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பயன்படுத்துங்க. கனத்துதி மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.